ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் மீதமான சாதத்தை வச்சு தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மீதமான சாதம் போட்டுக்கலாம். அரை கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரை கப்பு ரவா சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மதியம் சாதம் மீந்துச்சுன்னு நினச்சி கவலைப்படாமல் நைட்டு இந்த மாதிரி தோசையாக ஊற்றி சாப்பிட்டுடலாம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எப்போ சாதம் மீந்தாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி, சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும். கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசை ஊற்றும் போது எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் இதில் சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன். நடுவில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நான் திருப்பிலாம் போடாமல் அப்படியே எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றின தோசை எவ்வளோ நல்லா வந்துச்சு பார்த்தீங்கல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.